இந்த டியூபை மாட்டுறது பெரிய டாஸ்கா இருக்கு. இந்த அத்தை லூசு வேற எப்ப பார்த்தா டியூபை வந்து கழட்டி வச்சிருது. லூசு யார லூசுன்னு சொல்ற? அத்தை உங்களை சொல்லல, இந்த டியூபை சொன்னேன். அப்புறம் வேலைலாம் முடிஞ்சிச்சா? எல்லாம் முடிஞ்ச அத்தை. நாளைக்கு மெனு கூட ரெடி பண்ணிட்டேன். இப்ப போய் தூங்கலாம். இல்லையே, ஏதோ ஒண்ணு குறையுது. என்ன சுத்தி பாக்குறாவ? அத்தை என்ன நொத்த? எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னு சொன்ன? ஆமா. அப்ப இது? ஐயோ, அது மட்டும் காலையில தேய்ச்சிக்கிறேன்னு. நான்லாம் மருமகளா இருக்கும் போது என் அத்தை சாப்பிட்ட உடனே தட்டை கழுவ சொல்லுவாங்க, ஸ்மெல்லு வந்துரும்னு. இந்த காலத்துல எங்க எது சொன்னாலும் கேட்க கூடாதுன்னு இருக்கீங்க. நீ போமா, நானே பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு நான் போய் படுத்துக்கிறேன். நீ போய் படுத்துக்கோ போ. சரி அத்தை. நான்லாம் என் அத்தை இப்படி சொன்னா உடனே கெஞ்சி அந்த வேலையை வாங்கி செய்வேன். இந்த காலத்துல வேண்டாம் அத்தை, நானே தேய்ச்சிக்கிறேன். மணி 1 ஆகுது, ஆனாலும் நம்மள வேலை வாங்குறாளே. என்ன சாமான் தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டா? இதை வச்சு என்ன பண்ண போற? இருக்கிற பாத்திரம் தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ள நீங்க பிரேக்ஃபாஸ்ட் மெனுவே சொல்லுவீங்க. அதுக்கு நான் இங்கே பாயை போட்டு படுத்துக்கிறேன். முடிஞ்சா ஓரமா ஒரு பாத்ரூமை கட்டி விடுங்க, இங்கே வாழ்ந்துக்கிறேன். அபி, ஒரு தட்டு எடுத்துட்டு வாவேன். இவளுக்கு வேலை சொல்லலன்னா தூக்கமே வராது. இந்தாமா தட்டு. ஏண்டி கையில குடுக்க மாட்டேன்? மா, இதெல்லாம் த்ரோ அண்ட் கேட்ச்மா, இதெல்லாம் கேம். போடி போ. போற வீட்ல இதே மாதிரி பண்ணு. அவங்க உன்னை த்ரோ அண்ட் கேட்ச் விளையாடுவாங்க. வெள்ளிக்கிழமை காலங்காத்தால கோலம் போடுற சுகமே சுகம்தான். அம்மா, என் பொண்ணுக்கு பொறுப்பு வந்துருச்சு. நோர்மா, பிரியாணி வந்துருச்சு. ஏய், காலங்காத்தால பிரியாணி ஆர்டர் பண்ணி திங்கறியே, நீ எல்லாம் போற வீட்ல அங்கேயும் காலைல பிரியாணி ஆர்டர் பண்ணி தான் திம்பேன். என்னடி இப்படி துரும்பா இழைச்சு போயிருக்க? இங்க கண்ட நேரத்துல கண்டதை சாப்பிட்டு பண்ணி மாதிரி இருந்தேன். இப்ப டயட்டு. உன் டயட் என்னன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. வா, இந்தா சாப்பிடு. ஏண்டி அலற? போற வீட்ல எதனா பண்ணாங்கன்னா நான் ஜெயில போட்டுறேன்னு வேறப்பா சொல்லிட்டு போனேனேமா. ஆனா நான் போனதே ஜெயில் தானு சொன்னியாமா. சாவடிக்கிறாமா. சரி அழுகாத, விடு. வாயை தொற. மா, நம்மள அசிங்கமா பேசின அந்த பொம்பளை கிட்ட 2 நாள்ல எல்லா வித்தியும் கத்துட்டு வரேன்னு சபதம் விட்டுருக்கமா. உனக்கு தெரிஞ்ச மொத்த வித்தியும் எனக்கு 2 நாள்ல கத்து கொடுக்குறியாமா? ஏண்டி 25 வருஷமா கத்துக்காதத இந்த 2 நாள்ல கத்துக்க போறியா? சரி சொல்லு, என்ன கத்துக்கணும்? இந்த மோட்டர் போட்டா கரெக்ட் டைம்ல எப்ப ஆஃப் பண்ணணும்னு கத்து கொடுமா. இன்னும் நீ அதுவே கத்துக்கலையா? விளங்கிரும்.